friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 5 சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற சில சென்டென்ஸ்க்கு நம்மளுக்கு இங்கிலீஷ் மீனிங் நம்மளுக்கு எப்படி சொல்றது, இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னு தெரியாம இருக்கும். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. நம்மளுக்கு டே டு டே லைஃப்ல நம்ம பேசுற வேர்டிங்ஸ்க்கு எல்லாமே, சென்டென்ஸ்க்கு எல்லாமே நம்ம இங்கிலீஷ்ல எப்படி பேசுறதுன்னு தெரியாம இருப்போம். ஸோ சின்ன வேர்டிங்ஸை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா கூட போதும். சின்ன சென்டென்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாவே உங்களுக்கு பெருசா சென்டென்ஸும் ஃப்ரேம் பண்ண தெரியும். ஈஸியா உங்களுக்கு இங்கிலீஷும் பேச முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நான் உன்னுடன் வரேன், நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார்ட்டையாவது கேட்கறோம்னா அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான், ஐ. வரேன் அப்படின்றதுக்கு கம், உன்னுடன் அப்படின்றதுக்கு வித் யூ, வித் யூ. நான் உன்னுடன் வரேன், ஐ கம் வித் யூ, ஐ கம் வித் யூ. அடுத்து, நான் அவரை மாணவர் தலைவராக அங்கீகரிக்கிறேன். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கூல்ல ஏதோ ஒரு காம்படிஷன்ல ஸ்கூல்ல ஒரு கிளாஸ் லீடர் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, நான் அவரை மாணவர் தலைவரா அங்கீகரிக்கிறேன் அப்படின்னு ஒரு சொல்றோம், அங்கீகரிக்கிறோம். அப்ப அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான், ஐ. அங்கீகரிக்கிறேன் அப்படின்றதுக்கு acknowledge, I acknowledge, I acknowledge. அவரை அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல him. ஓகேங்களா? him. மாணவர் தலைவராக, இந்த ஆக அப்படின்னு வந்துச்சுன்னா அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னா as. ஸ்டூடெண்ட் லீடர், ஸ்டூடெண்ட் லீடர். மாணவர் தலைவர்னா ஸ்டூடெண்ட் லீடர். ஸ்டூடெண்ட் லீடரா நான் அவர் என்ன பண்றேன், அக்னாலேஜ் பண்றேன், அதாவது அங்கீகரிக்கிறேன் அப்படின்றதுதான் அக்னாலேஜ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஐ அக்னாலேஜ் ஹிம் as ஸ்டூடெண்ட் லீடர். நான் அவரை மாணவர் தலைவராக அங்கீகரிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், என் மீது குற்றம் சுமத்தாதே. என் மீது ஏதாவது தேவையில்லாம என் மேல குற்றம் சுமத்தாது அப்படின்னா அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, டோன்ட் அக்யூஸ் மீ. டோன்ட் அக்யூஸ் மீ. என்ன அக்யூஸ் பண்ணாத அப்படின்றதுக்கு தான் டோன்ட் அக்யூஸ் மீ. என் மீது குற்றம் சுமத்தாதே. பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்று, பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்று. அந்த பாத்திரத்துல தண்ணீர் ஊத்து அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ஊற்று அப்படின்றதுக்கு போர். போர் தி வாட்டர், போர் தி வாட்டர் இன் அட்டென்சல்ஸ், அட்டென்சல். போர் தி வாட்டர் இன் அட்டென்சல். பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்று. pour the water in utensil. நெக்ஸ்ட், பாத்திரத்துல மாவை கொட்டு அப்படின்றதுக்கு புட். கொட்டு அப்படின்றதுக்கு ஒண்ணு புட் அப்படின்னு சொல்லலாம், இல்ல போர்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா மாவு தண்ணியா இருந்துச்சுன்னா அது எப்படி சொல்லுவோம், ஒண்ணு மாவு சாலிடா இருந்துச்சுன்னா மாவு அது எப்படி சொல்றது, சாலிடா இருக்குது, வெறும் மாவு பவுடர் மாதிரி இருக்கு அப்படின்னா புட், போடு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதனால புட் யூஸ் பண்ணலாம். அதே ஊத்து, மாவு தண்ணி கரைச்சி தண்ணியா இருக்குது அப்படின்னா அப்போ போர், ஊத்து அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். ஸோ அதனால போர் யூஸ் பண்ணலாம். ஸோ தண்ணி, மாவு பவுடரா இருந்துச்சுன்னா அதை நம்ம புட்டுன்ற வேர்ட்ல ஸ்டார்ட் பண்ணோம், இல்லைன்னா போர்ன்ற வேர்ட்ல யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? போர் தி ஃப்ளோர், சாரி ஃப்ளோர், ஃப்ளோர் இன் utensils, utensil. Put the flour in utensil, இல்லைன்னா pour the flour in utensil. ஓகேங்களா? பாத்திரத்தில் மாவை கொட்டு அப்படின்றதுக்கு put the flour in the utensil. புட்டுன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா
போடு, புட்டுனா போடு. இப்ப மாவு வந்து பவுடரா இருக்கு, அதை வந்துட்டு நம்ம போடு அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே வந்து மாவு தண்ணி ஊத்தி கரைச்சி இது மாதிரி இட்லி மாவு அது மாதிரி இருக்குன்னா அதை ஊத்து அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த மாவு ஊத்து அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்காக போர்ன்ற வேர்டு யூஸ் பண்ணும். ஸோ தண்ணியா இருந்துச்சுன்னா மாவு வந்து லிக்விடா இருந்துச்சுன்னா போர்ன்ற வேர்டு யூஸ் பண்ணணும். அதே வந்து சாலிடா இருந்துச்சுன்னா வெறும் பவுடர் மாதிரி இருந்துச்சுன்னா பவுடர் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க புட்டுன்ற வேர்டு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? புட் த ஃப்ளோர் இன் யுட்டென்சில். pour the flour in utensil. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த இந்த 5 சென்டென்ஸ்மே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இது வழக்கத்துல யூஸ் பண்ற சென்டென்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJ Jessie எஜுகேஷன். அதில் எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, ஸ்பீச் காம்படிஷனுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. Bye bye. See you. Take care. God bless you.